தொடர்பு கொண்டு இதை அவ்வளவு லேசாக நாம் விட்டுவிட முடியாது. அது எங்கோ ஒரு தாடி கொம்பில் நடந்ததாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே இடதுசாரிகள் மீது நடந்திருக்கிற அந்த தாக்குதலை நாம் அனைவரும் சேர்ந்து கண்டிக்கக்கூடிய வகையில் உடனடியாக ஒரு இயக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று தோழர் முத்தரசன் அவர்கள் தான் என்னிடத்திலே பேசினார். பிறகுதான் தோழர் பாளையம் ஆசை தம்பி தோழர் அவர்களையும் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களையும் கலந்து கொண்டுதான் 28ஆம் தேதி இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்துவது என்று நாம் தீர்மானித்தோம். இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு சில அடிப்படையான உரிமைகளை வழங்கி இருக்கிறது. கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை, கூட்டம் கூடுகிற உரிமை, போராடுகிற உரிமை, இவற்றையெல்லாம் அடிப்படை உரிமையாக இந்திய மக்களுக்கு இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. அதை ஒழுங்குபடுத்துகிற அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்கி இருக்கிறது. மறுக்கிற அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்கவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பல நேரங்களில் பல போராட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில்லை என்கிற ஒரு நிலைமை என்பது தொடர்கிறது. அதையெல்லாம் மீறித்தான் நாங்கள் இந்த மாநிலம் முழுவதும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் பல நூற்றுக்கணக்கான குழுக்களாக பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் கலந்து கொண்டு பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் மத்திய அரசாங்கத்துடைய மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை கருதி நிறைவேற்ற வேண்டிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இந்த பிரச்சார இயக்கத்திற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை இந்த இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாகவும் எழுச்சிகரமாகவும் பெரிய மக்களுடைய பேராதரவோடும் இந்த இயக்கம் என்பது நடந்தது. ஆனால் பிரச்சாரத்தினுடைய நிறைவு நாளான 20ஆம் தேதி இங்கே தாடி கொம்பில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் அருமை தோழர் பிரபாகரன் அவர்கள் இங்கே விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே திரும்பவும் நான் அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. நான் தமிழ்நாடு காவல்துறையை கேட்க விரும்புவது, முதலில் தாக்கியவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள். அவர்கள் தாக்கியதனால்தான் தற்காப்புக்காக நாங்கள் திருப்பி தாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம். தாக்குவதும் தற்காத்துக் கொள்வதும் ஒரே சமமான விஷயமா என்பதை தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். தாக்கினால், தாக்க வந்தால் தற்காத்துக் கொள்வதற்காக திருப்பி தாக்குவது தவறல்ல என்று இந்திய சட்டமே சொல்லுகிறது. நம்மை ஒருவன் தாக்கல் வருகிற போது நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக திருப்பி தாக்குவது எப்படி குற்றமாகும்? இங்கே நடந்திருப்பது என்பது எங்களுடைய தோழர்களுடைய அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அருமை தோழர் எங்களுடைய ஒன்றிய செயலாளர் தோழர் சரத்குமார் அவர்களுடைய கழுத்தை பிடித்து நெரிக்கிறான். எங்களுடைய தோழர்கள் வேடிக்கை பார்க்க முடியுமா? சரத்குமாரை காப்பாற்றுவது எவ்வளவு முக்கியமோ அதை போலவே சரத்குமாரை கொலை செய்ய முயற்சிக்கிற எதிரியை திருப்பி தாக்குவதும் எங்களுடைய கடமை இல்லையா? எங்களுடைய தோழர்கள் தாக்கப்படுகிற போது, தாக்குதலுக்கு உள்ளாகிற போது நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? ஆனால் காவல்துறை என்ன செய்திருக்கிறது? தாக்கியவனையும் தற்காப்புக்காக திருப்பி தாக்கியவர்களையும் ஒரே சமமான தட்டில் வைத்து பார்த்து, இந்த பக்கம் ஒரு 8 பேர் கைது, அந்த பக்கம் ஒரு 8 பேர் கைது, இந்த பக்கம் சில பிரிவுகளில் வழக்கு, அந்த பக்கம் சில பிரிவுகளில் வழக்கு, அவர்களும் சிறையில் இவர்களும் சிறையில். இது என்ன காவல்துறை? இது எந்த அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வருவீர்கள்? இது இந்த சம்பவத்தில் மட்டுமல்ல, பொதுவாகவே புகார் கொடுத்தால் ஒரு எதிர் புகாரை வாங்கி அவர்கள் 2 தரப்பிலும் வழக்கு போடுவதன் மூலமாக பின்னாடி சமரசம் பேசுவது என்கிற ஒரு வழக்கத்தை தமிழக காவல்துறை வழக்கமாக வைத்திருக்கிறது. நடந்த சம்பவங்கள், அதற்கான சாட்சிகள், அதற்கான ஆதார ஆவணங்கள், அதன் அடிப்படையில் வழக்கை போடுவதற்கு பதிலாக நீ ஒரு புகாரை கொடு, அவங்களும் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க, அப்பதான் இந்த பிரச்சனையை பின்னாடி முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று காவல்துறையை தானாக கேட்டு புகார் வாங்கி போட்ட வழக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. ஆகவே இங்கே நடந்திருப்பது என்பது தற்காப்புக்காக நாங்கள் திருப்பி தாக்கியது உண்மை. இல்லை என்றால் எங்கள் சரத்குமார் இன்றைக்கு இங்கே நின்று கொண்டிருப்பாரா என்பதே எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை வேறு விதமான அசம்பாவிதங்கள் நடந்திருந்தால் அதனுடைய விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இதை கூட பிரித்து பார்ப்பதற்கு காவல்துறைக்கு திறமை இல்லையா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அதற்கு பிறகு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சொன்னதை போல மருத்துவமனையிலே திரும்ப தாக்குகிறார்கள். திட்டமிட்டு 100-200 பேரை திரட்டி கொண்டு வந்து மருத்துவமனை முன்பாக அந்த தாக்குதலை தொடுக்கிறார்கள். எப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். நீங்கள் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று
தமிழக காவல்துறை கருதுகிறதா? அப்படி இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏராளமான சேதங்கள் நடந்திருக்கும். எங்களுடைய தோழர்களுக்கு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கும். ஆகவே அது போன்ற இந்த மாதிரியான வலதுசாரிகளை எதிர்ப்பதற்கு இடதுசாரிகளை வரை தகுதி படைத்தவர்கள் வேற யாருமே கிடையாது. ஆகவேதான் நாங்கள் இடதுசாரிகள் பூரா ஒன்றாக சேர்ந்து வலதுசாரிகளை கண்டிப்பது, வலதுசாரிகளை எச்சரிப்பது, வேண்டுமானால் எதிர்கொள்வது என்கிற முறையிலே தான் இந்த கூட்டத்தை இங்கே நாங்கள் இடதுசாரிகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் திருப்பி தாக்கியது தவறல்ல, அது சட்டப்படியானது, எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நாங்கள் நடத்தியது. ஆகவே இப்படி சமப்படுத்துகிற இந்த போக்கை காவல்துறை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய தோழர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கினை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை, தமிழ்நாடு காவல்துறையை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்னமும் பல தோழர்கள், பெண் தோழர்கள் மீது, பெண் தோழர்களை கீழே போட்டு மிதி மிதி என்று வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த தோழர்களை எல்லாம் பார்த்தேன். ஒருவருக்கு கை முறிந்திருக்கிறது, இன்னொருவருக்கு கால் முறிந்திருக்கிறது. அவர்கள் பெண்கள் ஆண்கள் என்றெல்லாம் பார்க்கவில்லை. அவர்கள் கம்யூனிஸ்டுகள் யாராக இருந்தாலும் உதைப்பது என்கிற முடிவெடுத்துத்தான் அந்த தாக்குதலை அவர்கள் மருத்துவமனை முன்பாக நடத்தி இருக்கிறார்கள். நாங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை விரும்புகிறதா? ஆகவே நாங்கள் திருப்பி தாக்கியது நியாயம். நாங்கள் திருப்பி தாக்காமல் போயிருந்தால் எங்கள் தோழர்கள் பலரை நாங்கள் இழந்திருப்போம். எங்களுடைய தோழர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கை அது. இங்கே தோழர்கள் குறிப்பிட்டதை போல காவல்துறையிலே அனுமதி பெற்று அந்த பிரச்சாரம் நடைபெற்ற போது அங்கே இருந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த கைவர்கள் மீது எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை, தடுப்பதற்கு கூட முயற்சிக்கவில்லை. காவல்துறை வேடிக்கை பார்த்தது என்பதுதான் எங்களுடைய தோழர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அப்படி என்றால் காவல்துறைக்கு முன்பே தெரிந்திருந்து அவர்கள் தாக்குவார்கள், நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற வழிகாட்டல் அந்த காவல்துறை அங்கே இருந்த பணியிலே இருந்த காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டதா? எங்களுடைய பாதுகாப்புக்காக வந்த காவல்துறை எங்களை பாதுகாக்காமல் வேடிக்கை பார்க்கிறது என்று சொன்னால் அப்புறம் எதற்காக நீங்கள் பாதுகாப்புக்காக வர வேண்டும்? ஆகவே இதிலே காவல்துறை நடந்து கொண்டிருப்பது கொஞ்சமும் சரியல்ல. தாக்கியது அவனாக இருந்தாலும் நீங்கள் சட்டப்படியாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டீர்களா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். காவல்துறை நியாயமான முறையில் நடந்து கொள்ளவில்லை, பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வரவில்லை, குற்றவாளிகளை தாக்க வந்தவர்களை தடுப்பதற்கு நீங்கள் முன்வரவில்லை, நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். நீங்கள் எதற்காக பாதுகாப்புக்காக எங்களுக்கு வர வேண்டும்? ஆகவே இதிலே சரியான முறையில் தன்னுடைய பணியை செய்யாத அந்த பணியில் இருந்த காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை என்றால் எப்படி நாங்கள் எந்த விதமான தற்காப்பு நடவடிக்கையும் இல்லாமல் அல்லது இத்தகைய தாக்குதல் நடந்தால் அதை எதிர்கொள்வதற்கான எந்த விதமான முன் தயாரிப்பும் இல்லாமல் யாரை நம்பி நாங்கள் பிரச்சாரத்தை செய்கிறோம்? நாம் காவல்துறையை அனுமதி பெற்றிருக்கிறோம், காவல்துறையினர் பாதுகாப்புக்கு வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் தானே இந்த பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. உங்களை மீறி எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது? அது நடந்த பிறகாவது அருமை தோழர் முத்தரசன் அவர்கள் குறிப்பிட்டதை போல நீங்கள் நியாயமாக நடந்து கொண்டீர்களா? இத்தகைய எதிரிகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய 100 ஆண்டு கால வரலாற்றில் எத்தனையோ எதிரிகளை சந்தித்திருக்கிறோம், எதிரிகளை திருப்பி தாக்கி இருக்கிறோம், ஓட ஓட விரட்டி இருக்கிறோம். அத்தகைய வரலாறை கொண்டதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம். ஆகவே எதிரிகளை காவல்துறை மூலமாகத்தான் அடக்க வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் இயேசுவின் வாரிசுகள் அல்ல. ஒரு கண்டத்தில் அடைந்தால் மறுகணத்தை திருப்பி காட்டுவதற்கு நாங்கள் இயேசுவின் வாரிசுகள் அல்ல, நாங்கள் கார்ல் மார்க்சின் வாரிசுகள். எதிரி ஒரு கண்ணத்தில் அடித்தால் எதிரியுடைய 2 கண்ணத்திலும் மாறி 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 திருப்பி தாக்குகிற தெம்பும் திராணியும் கொண்ட செங்கொடியுடைய புதல்வர்கள் நாங்கள். ஆகவே மற்றவர்களுடைய ஆதரவோடு தான், மற்றவர்களுடைய பாதுகாப்போடு தான் இந்த எதிரிகளை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் முடிவெடுத்து விட்டால் தாக்குவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்பதை நான் இங்கே எச்சரிக்கையாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே அவர்கள் ஏதோ இது தாடிக்கொம்பில் நடத்தப்பட்டதல்ல, கருத்துரிமையின் மீதான தாக்குதல்,
இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு கருத்துரிமையை அடிப்படை உரிமையாக வழங்கியிருக்கிறது. அந்த கருத்தின் மீது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் எதிர்ப்பை போட்டு பேசுங்கள், என்ன வேணுமானாலும் பேசுங்கள். அதற்கு உங்களுக்கு முழுமையான உரிமை உண்டு. ஒருவேளை அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்தால் காவல்துறை அனுமதி வழங்க வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரிகள் கோருவார்களே தவிர அவர்களுக்கு அனுமதி கொடுக்காதே என்று நாங்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டோம். ஆகவே எந்த ஒரு இயக்கத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று கோருபவர்கள் அல்ல நாங்கள். ஏனென்றால் எங்களுடைய கொள்கையில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய கொள்கை தான் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிற, இந்த நாட்டு மக்களுக்கு விடியலை தேடி தருகிற, இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற மிகச்சிறந்த கொள்கை என்கிற ஆழமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த உண்மையின் வெளிச்சத்தில் தான் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள். அதை எதிர்கொள்வதற்கான தெம்பும் திராணியும் செங்கோடி இயக்கத்திற்கு உண்டு. அதை செய்வதற்கு பதிலாக நீங்கள் நேரடியாக மோதுவது என்று வந்தால் எங்களுக்கு வேற என்ன வழி இருக்கிறது? நீங்கள் மோதுவது என்று வந்ததுக்கு பிறகு வேற என்ன வழி இருக்கிறது? திருப்பி தாக்குவதை தவிர. பாதகம் செய்வரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதி முகத்தில் உமிழ். மோதி மிதிக்கிறதுனா எப்படி? நேருக்கு நேர் அருகில் இருந்தால்தான் மோதி மிதிக்க முடியும். இங்க இருந்து 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறாளையா மோதி மிதிக்க முடியும்? மோதி மிதிக்கிறதுனா நேருக்கு நேர் 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலிருந்து மோதி மிதிக்கிறது இல்ல. இது விடுதலை போராட்ட காலத்திலேயே மகாகவி பாரதி அவர்கள் பாடிய பாடல். மோதி மிதி முகத்தில் உமிழ். முகத்தில் உமிழ்றதுனா என்ன? ஒரு 3 அடிக்கு முன்னாடி துப்ப முடியும், ஒரு 2 அடிக்கு முன்னாடி துப்ப முடியும், 50 அடிக்கு அந்த பக்கம் இருக்க மேல காரி துப்ப முடியுமா? ஆகவே நேருக்கு நேராக. இதுதான் எங்களுடைய வரலாறு, இதுதான் எங்களுடைய வழிமுறை. ஆகவே எங்களிடம் வாழாட்டாதீர்கள். வாளை ஆட்டினால் ஒட்ட நறுக்குவோம். ஆட்ட முடியாது, ஒட்ட நறுக்குவோம். ஆகவே நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முறையாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து வழக்கு நடத்தி தண்டனையை பெற்று தருவதற்கான முறையில் காவல்துறை செயல்பட வேண்டும். ஆனால் காவல்துறையிலே கூட சில அதிகாரிகள் சிலர் இந்த மாதிரியான வலதுசாரி சித்தாந்தங்களுக்கு ஆட்பட்டு அவர்களுக்கு ஆதரவான போக்கிலே பலர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முருக பக்தர்கள் மாநாடை பொறுத்தவரை அது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, மோடி பக்தர்கள் மாநாடு. அங்க வந்தவங்க பூரா மோடி பக்தர்களை தவிர முருக பக்தர்கள் யாரும் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரட்டப்பட்ட ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். ஆகவே இந்த அறுபடை வீடுகளுக்கும் ஆண்டாண்டு காலமாக நம்முடைய முருக பக்தர்கள் சென்று வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தைப்பூசத்துக்கு வருகிறார்கள், பங்குனி உத்தரத்துக்கு வருகிறார்கள், சூர சம்காரத்திற்கு செல்கிறார்கள், திருக்கல்யாணத்திற்கு செல்கிறார்கள், கிருத்திகைக்கு செல்கிறார்கள். முருகன் அறுபடை வீடுகளில் என்ன விழாக்கள் நடந்தாலும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவது என்பது தமிழ்நாட்டிலே வழக்கமான ஒன்று. அதற்கு யாரும் வண்டி வாகன ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இலவச ஆட்டோக்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை, இலவசமா சென்னையிலிருந்து ரயில் விட வேண்டிய சிறப்பு ரயில் விட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இல்லாமலேயே மக்கள் லட்சக்கணக்கில் பழனியில், திருச்செந்தூரில், திருப்பரங்குன்றத்தில், சுவாமிமலையில், திருத்தணியில் எல்லா இடத்திலும் ஆண்டுதோறும் மக்கள் லட்சக்கணக்கிலே கூடுவது என்பது வழக்கமான ஒன்று. இவர்கள் எப்படி கூட்டினார்கள்? நாங்கள் வாகனங்களை ஏற்பாடு செய்கிறோம், நீங்கள் வந்தா மட்டும் போதும். நீங்க வந்து மதுரையில் இறங்கிட்டீங்கன்னா அங்கே இருந்து அம்மா திடலுக்கு வர்றதுக்கு அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இலவச சேர் ஆட்டோவை அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். சென்னையிலிருந்து ரயில் விடுகிறோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். இப்படி வந்தால் மட்டும் போதும், வந்தால் மட்டும் போதும் வரிந்து வரிந்து கூப்பிட பிறகும் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கூட்டம் என்பது அம்மா திடலுக்கு வரல, அந்த திடலுக்கு வரவில்லை. அங்கே அறுபடை வீட்டையும் வைத்திருந்தார்கள். ஏற்கனவே தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அல்லவா, அது ஆகமத்தின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருந்ததா? பட்டியல் சாதி மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள்
ஆலயத்திற்கு நுழைய வேண்டும், ஆலய அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று போராடுகிற போதெல்லாம் ஆகம விதிகளை சுட்டிக்காட்டித்தான் நீதிமன்றங்கள் அனுமதியை மறுக்கிறார்கள். கருவறைக்குள் செல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, ஏனென்றால் ஆகம விதிகள் அதுக்கு இடம் தருவதில்லை என்பதை வழக்கமாகவே நீதிபதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா திடலில் அமைக்கப்பட்ட அறுபடை வீடுகளும் ஆகம விதிகள் படிதான் அமைக்கப்பட்டதா? இப்போது இந்த நீதிபதிகள் எங்கே போனார்கள்? ஆகம விதிக்கு புறம்பாக எப்படி நீங்கள் இப்படி அமைக்கிறீர்கள் என்றுதானே நீதிமன்றத்திலே கேட்டிருக்க வேண்டும். இந்து முன்னணி சார்ந்தவர்கள் வழக்கு போடுகிறார்கள். அறுபடை வீட்டை இங்கே அமைக்க வேண்டும், அதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது, நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும் என்றுதான் வழக்குக்கு செல்கிறார்கள். நீதிபதிகள் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அறுபடை வீடும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது, அதனாலதான் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. முருகன் இங்க இருந்து மதுரைக்கு இதுக்கு எவ்வளவு 100 கிலோமீட்டர் இருக்குமா? மதுரைக்கும் பழனிக்கும் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவரு இருக்காரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல திருச்செந்தூர் அது ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். அப்படி டிஸ்டன்ஸ்ல தான் அவங்க பூரா இருக்காங்க. இவங்க 6 பேத்தி கொண்டு வந்து ஒரே இடத்துல நாங்க ஒரே வரிசையா நம்ம தெருவில் வீடு கட்டுறது மாதிரி, மனிதர்களுக்கு வீடு கட்டுற மாதிரி கட்டி நாங்கள் எல்லாத்தையும் ஒரே வரிசையில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க அனுமதி கேட்குறாங்க. ஆகம விதியை பற்றி ரொம்ப அக்கறை கொண்ட நீதிபதிகளே இதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அப்ப அவர்கள் அனுமதி கேட்டால் ஆகம விதிகள் உங்களுக்கு எந்த விதமான தடையுமே கிடையாது. பட்டியல் சாதி மக்கள் ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லது அனைத்து சாதியினரும் அர்ச்சராக வேண்டும் என்று சொன்னால், அப்போது மட்டும் உங்களுக்கு ஆகம விதி இடையூறாக இருக்கும். அதை காட்டி எங்களை தடுப்பீர்கள். இது என்ன நீதிமன்றம்? இது என்ன நீதிபதிகள் நான் கேட்கிறேன். அங்கே சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. அறுபடை வீட்டில் உள்ள இங்கே கோவணத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய பழனி முருகனிலிருந்து தம்பதி சபையராக இருக்கக்கூடியவர்கள் வரை எல்லா சிலைகளும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த சிலைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்ததா? அப்படித்தான் மந்திரம் போதி அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்ததா? இப்ப எங்கடா போச்சு உங்க ஆகம விதி? ஆகவே உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் கடவுளை எப்படி வேண்டுமானாலும், மதத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொண்டுவீர்கள். அதுதானே இந்த மாநாட்டின் மூலமாக நீங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லியிருந்த செய்தி. மோடி பக்தர்கள் மாநாடு என்பது முழுக்க 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிறுத்தித்தான் அவர்கள் அந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். அதிலே அவர்கள் போட்டிருக்கிற தீர்மானமே அதுக்கு சாட்சி. இந்து வாக்காளர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்து அமைப்புகளுக்கே வாக்களிக்கக்கூடிய வகையில் வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கும் 26 சட்டப்பேரவை தேர்தலுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டில் உள்ள இந்து வாக்காளர்கள் எல்லாம் அவர்களுக்கே வாக்களிக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுவதனுடைய நோக்கம் என்ன? உயர்நீதிமன்றம் நிபந்தனை அடிப்படையில் தான் அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்தது. கொடுமை என்னன்னு கேளுங்க. மாநாட்டுக்கு அனுமதி வேணும்னு இந்த அமைப்புகள் யாரும் நீதிமன்றத்துக்கு போகல. இவங்க நீதிமன்றத்துக்கு போனது அறுபடை வீடு அமைப்பதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறது என்றுதான் இவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்கிற போது இவர்கள் மாநாட்டுக்கு நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று இவர்களாகவே சொல்லுகிறார்கள். 3 நாட்களில் நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று தமிழ்நாடு காவல்துறையின் சார்பில், தமிழக அரசின் சார்பில் பதில் மனு என்பது நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுகிறது. நான் என்ன கேட்க விரும்புறேன், அவனே கேட்கல, நீயா முந்திரி கொட்டை மாதிரி முடஞ்சிக்கிட்டு போய் நீதிமன்றத்தில் நானே அனுமதி கொடுக்குறேன்னு எதுக்காக சொல்றீங்க? நடந்து போச்சு. நீதிபதிகள் நிபந்தனை அடிப்படையில் அனுமதி கொடுத்தார்கள். என்ன நிபந்தனை? ஆன்மீகம் மட்டும்தான் பேச வேண்டும், அரசியல் பேசக்கூடாது. இதுதான் முக்கியமான நிபந்தனை. அந்த நீதிமன்ற உத்தரவிலே மிக முக்கியமான நிபந்தனை என்பது ஆன்மீகம் மட்டும்தான் பேச வேண்டும், அரசியல் பேசக்கூடாது. நீதிமன்றத்தினுடைய இந்த நிபந்தனையை அங்கே இருந்த எந்த ஒரு தலைவரும் கடைபிடிக்கவில்லை. அண்ணாமலையாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், அல்லது அங்கே பேசிய பவன் கல்யாண் உட்பட எந்த ஒரு தலைவரும் நீதிமன்றம் இப்படி ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறது என்பதை மயிரளவுக்கு கூட மதிக்கவில்லை. நீதிமன்றத்திற்கு கோபம் வரவில்லை.
நாங்கள் நிபந்தனை அடிப்படையில் அனுமதி கொடுத்தோம், நிபந்தனையை நீங்கள் மீறிவிட்டீர்கள் என்று சொல்லி நீதிபதிகள் இந்நேரம் அந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கணுமா வேணாமா? நீதிபதிகளுக்கு இப்படி ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது அவர்களுக்கு மறந்து போச்சான்னு தெரியல. நீதிபதிகள் மறந்துட்டாங்க போல இருக்கு. இதே நம்மை போன்றவர்கள் ஏதாவது ஒரு நிபந்தனை அடிப்படையில் நமக்கு அனுமதி கொடுத்து நிபந்தனையை மீறி இருந்தால் நீதிமன்றம் இப்படித்தான் சும்மா இருக்குமா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆகவே இதிலே காவல்துறையும் ஒரு கரார் தன்மையோடு நடந்து கொள்ளவில்லை. நீதிமன்றமும் பெயரளவுக்கு ஒரு நிபந்தனையை விதித்துவிட்டு இவர்கள் இப்படி ஒரு அரசியல் மாநாடகம் நடத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது என்பது சரியல்ல என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிறகு அதில் என்ன பேசுகிறார்? அதற்கு பிறகு வந்திருக்கிற திரு அமித்ஷா அவர்களுடைய பேட்டியை பற்றி அருமை தோழர் முத்தரசன் அவர்கள் இங்கே சொன்னார்கள். 2 இதழ்களில் ஒரே நாளில் 2 முழு பக்க பேட்டி, தினத்தந்தி, தினமலர் இரண்டிலேயும் 2 முழு பக்க பேட்டி. அதிலே அவர் சொல்லுகிறார், 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான். அதிமுக, ஆனால் முதலமைச்சர் அதிமுகவில் இருந்திருப்பார். எடப்பாடி பேர் அவருக்கு மறந்து போச்சு போட்டிருக்கு. யாருக்கு? அமித்ஷாவுக்கு. நீங்க 2 பேரும் உட்கார்ந்து தான் சென்னையில கூட்டணியை அறிவிக்கிறாங்க. அவர் அறிவிச்சாரு, ஒரு உட்கார்ந்தார். 2 பேரும் அறிவிச்சவங்கன்னு சொல்லக்கூடாது. அமித்ஷா அறிவித்தார், எடப்பாடி அமர்ந்திருந்தார். அதற்கு பிறகு மீண்டும் அவருடைய பேட்டியிலே சொல்கிறார், கூட்டணி ஆட்சிதான், ஆனால் அதிமுகவில் இருந்து முதலமைச்சர் இருப்பார். ஆனால் இன்னைக்கு எச் ராஜா என்ன சொல்லிட்டாரு? இன்னைக்கு எச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார்ல, பிஜேபி தலைவர், அவர் என்ன சொல்லிட்டாரு? முதலமைச்சர் யார் என்பதை பிஜேபியினுடைய ஆட்சி மன்ற குழுதான் முடிவு செய்யுமே தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் முடிவு பண்ண முடியாது, அது எங்களுடைய உரிமைன்னு திரு எச் ராஜா அவர்கள் இன்றைக்கு பேட்டியிலே சொல்லிட்டாரு. இப்ப அதிமுக அன்னைக்கு மதுக்கூர் சொன்னது போல அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? வீடியோ முன்னாடி போய்கிட்டு இருந்தது, நாங்கள்லாம் பின்னாடி உட்கார்ந்துருந்தோம். இதுதான் விளக்கம். ஆர்பி உதயகுமாரோடைய விளக்கம் என்ன? அண்ணா பெரியாரை பற்றிய வீடியோ முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தது, நாங்கள்லாம் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அதனால என்ன காமிச்சாங்கன்னு எங்களுக்கே தெரியல. மறுநாள் எல்லாரும் சொன்ன பிறகுதான் எங்களுக்கு தெரியுது. அவர் அந்த மாதிரி சரி இப்படி காமிச்சாங்க இல்ல, அண்ணாவையும் பெரியாரையும் கேவலப்படுத்தக்கூடிய வகையில் அல்லது அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வீடியோவை அங்கே போடுகிறார்கள். நாங்கள் பின்னாடி உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்தது தெரியலன்னு நீங்க சொன்னீங்க. தெரிஞ்ச பிறகு உடனே கண்டிச்சிங்களா? 22ஆம் தேதி மாநாடு, 23, 24, 25, 26 நேற்றைக்கு தான் எடப்பாடி கண்டிக்கிறார். ரொம்ப யோசிச்சிருக்காரு போல் இருக்கு. கண்டிக்கலாமா வேணாமா? கண்டிச்சா அமித்ஷா மோடி கோவிச்சுக்கிட்டா என்ன பண்றது? நம்ம கண்டிக்க போய் அங்கே இருந்து இடி வந்துட்டா என்ன பண்றது? என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டா என்ன பண்றது? எதுக்கும் ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட கேட்டுக்கலாமா? நாங்கள் ஒரு வார்த்தை கண்டிச்சுக்கிறோம்னு. அநேகமா அப்படி கேட்டு பதில் வர்றதுக்கு தான் இந்த 4 நாள் எடுத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட? பிஜேபி தலைமைக்கிட்ட. இது ரொம்ப சிங்களா இருக்கு. ஏன்னா அண்ணா இல்லாமல் நாங்கள் கிடையாது, அண்ணாவை பற்றி நீங்கள் இப்படி ஏடா கூடமாக பண்ணிட்டீங்க, அதனால நாங்கள் ஒரு வார்த்தை கண்டிச்சுக்கிறோம் அப்படின்னு பிஜேபிகிட்ட அனுமதி வாங்கிறதுக்கு தான் 4 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆகவே 4 நாள் கழிச்சு நேற்றைய தினம் எங்களுடைய குருதியில் அண்ணா ஓடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை அது ஓடுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருவேளை லேப்ல பிளட்டு கொடுத்து அந்த ரிசல்ட் வர்றதுக்கு 4 நாள் ஆச்சான்னு தெரியல. ஒருவேளை லேபில் இப்பெல்லாம் நல்ல நவீனமாக வந்துருச்சு, பிளட் டெஸ்ட்லாம் உடனே கொடுத்துட்றாங்க. இப்போ நாங்கள்லாம் இப்போ சுகரு அது இதுன்னு போய் டெஸ்ட்டு கொடுக்குறோன்னு வச்சுங்க, சார் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார், ஒரு 10 நிமிஷம் உட்காரா சார்னு பிரிண்ட் அடித்து கொண்டு வந்து கொடுத்துட்றான். ஆனால் எடப்பாடி ரத்தம் என்னவோ தெரியல, அவ்வளோ பிரச்சனைக்குரிய ரத்தம் போல இருக்கு. அதனால 4 நாள் ஆயிருக்கு அண்ணா உள்ள ஓடுறாரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ அடுத்த ஆப்பு என்ன வச்சுட்டாங்க? முதலமைச்சர் நீங்கள் முடிவு பண்ண முடியாது, எங்கள் கட்சி தான் முடிவு பண்ணோம். இப்போ நான் அதிமுகவுடைய தொண்டர்களே, அதிமுகவுடைய தலைவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? முதல்ல சொன்னீங்க கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி அல்ல, கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு ஒரு தத்துவ விளக்கம்லாம் கொடுத்தீங்க.
இப்ப அவங்க சொல்லிட்டாங்க, முதலமைச்சரையே நாங்க தான் முடிவு பண்ணுவோம். போற போக்க பார்த்தா அதிமுகவுக்கு எத்தனை சீட்டுன்னு அமித்ஷா தான் சொல்லுவார் போல இருக்கு. ஆமா, நிலைமை அப்படி போயிட்டு இருக்குது. அதிமுகவுக்கு சரி சரி நீங்க ஒரு 50 சீட்ல நில்லுங்க, மீதி நாங்க 180ல நாங்க தான் நிற்போம் அப்படின்னு அமித்ஷா சொன்னால் பட வேண்டியதில்லை என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால அதிமுகவுடைய உண்மையான தொண்டர்களை, உண்மையான தலைவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இப்படி ஒரு கூட்டணி உங்களுக்கு தேவையா? இப்படி ஒரு கூட்டணி உங்களுக்கு தேவையா? அதிமுக தானே அதில் இருக்கிறதுல பெரிய கட்சி. இந்த மாநிலத்தில் தேர்தலுக்காகத்தானே நீங்கள் உடன்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் அறிவிப்பார்கள், எல்லாவற்றையும் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள், முதலமைச்சர் யார் என்பதை உட்பட அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் என்று சொன்னால் அதிமுகவுக்கு அங்கே என்ன வேலை என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. நாங்கள் இடதுசாரிகள், குறிப்பாக இடதுசாரிகள் எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி, RSS போன்ற வகுப்புவாத சக்திகள் கால் ஊன்றுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த அரசியலை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆகவே பிஜேபி RSS-ஐ தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து வளர்த்தெடுப்பதற்கு, வளர்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் அது தமிழ்நாட்டுடைய நலனுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுடைய மக்கள் ஒற்றுமைக்கு எதிரானது, தமிழ்நாட்டுடைய முற்போக்கு கலாச்சாரத்திற்கு எதிரானது என்பதை சம்பந்தப்பட்ட கட்சியை சார்ந்தவர்கள் உணர வேண்டும். அவர்கள் கூட கேட்டார்கள், நாங்க அழிஞ்சு போனா உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? ஒரு ஆள் கேட்டாங்க, அதிமுக அழிஞ்சு போனா நீங்க ஏன் தோழர் ரொம்ப வருத்தப்படுறீங்க? நாங்க தற்கொலை தான் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, எப்பா தற்கொலை பண்ணிக்காதப்பா, உயிர் வாழ்றது எவ்வளவு முக்கியம், ஒரு தடவை உயிர் போனா திரும்ப வராது, நீ அப்படிலாம் தப்பான முடிவு எடுக்காதுன்னு சொன்னா, இல்ல இல்ல நான் தற்கொலை தான் பண்ணிக்குவேன், அதை கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு கேட்கலாம். அழிஞ்சு போன விட்டு போக முடியுமா? அது தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் அதிமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்கிற அந்த வகுப்புவாத சக்திகளால் கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை என்பது தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இது குறித்து அதிமுக என்பது சிந்திக்க வேண்டும். இத்தகைய போக்குகளுக்கு பிறகும் நீங்கள் அவர்களோடு தொடரப் போகிறீர்களா? கடந்த காலத்தில் அவர்களோடு உடன்பாடு செய்து கொண்ட காலத்தில், உறவாக இருந்த காலத்தில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த அனைத்து விதமான மக்கள் விரோத சட்டங்களையும் நீங்கள் ஆதரித்தீர்கள். விவசாயிகளுக்கு விரோதமான வேளாண் விரோத சட்டங்கள், இந்திய குடியுரிமை சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களை நீங்கள் பாராளுமன்றத்திலே ஆதரித்தீர்கள். அதற்கெல்லாம் பரிகாரம் தேடக்கூடிய வகையிலாவது பாரதிய ஜனதா கட்சியை எக்காரணம் கொண்டும் தமிழகத்திலே கால் ஊன்ற விடமாட்டோம் என்று முடிவெடுப்பதுதான் சிறந்த முடிவாக இருக்குமே தவிர, நீங்கள் திமுகவை ஒழிக்க வேண்டும், திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையின் அடிப்படையில் யாரோடு வேண்டுமானாலும் சேருவோம், எதனோடு வேண்டுமானாலும் சேருவோம் என்கிற முறையில் எடுக்கக்கூடிய முடிவு என்பது மிக மிக தவறான முடிவு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை போலவே தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பைபாஸ் சாலை போடுவதற்கு நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2001ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைகள் சட்டத்தின் கீழ் அந்த நிலம் என்பது கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்க விரும்புறேன், இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் அல்லது மாநில அரசாங்கங்கள், அந்தந்த மாநில அரசாங்கங்கள் தங்களுடைய தேவைக்காக நிறைவேற்றி இருக்கிற பல்வேறு நிலமெடுப்பு சட்டங்கள், இவையெல்லாம் விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கவில்லை, விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்கவில்லை என்பதற்காகத்தான் நிலம் கையகப்படுத்துதல், நியாயமான இழப்பீடு, மறுவாழ்வு மற்றும் மறு குடியேற்றம் சட்டம் 2013 என்கிற சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கடந்த 12, 13 ஆண்டு காலமாக இந்தியாவிலே நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் வந்ததற்கு பிறகும் தமிழ்நாட்டில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு இந்த மாதிரி 2001ஆம் ஆண்டு சட்டத்தை பயன்படுத்தி நிலத்தை கையகப்படுத்துவது, 1997ஆம் ஆண்டு சட்டத்தை பயன்படுத்தி நிலத்தை கையகப்படுத்துவது போன்ற பல நில கையகப்படுத்தல் வேலைகள் என்பது நடைபெறுகிறது. இந்த பழைய சட்டத்தில் நீங்கள் கையகப்படுத்துகிற காரணத்தினால் விவசாயிகளுக்கு நியாயமான இழப்பீடு கிடைக்காத ஒரு நிலைமை என்பது ஏற்படுகிறது. நிலத்தை
2013ஆம் ஆண்டு சட்டம் விவசாயிகளுடைய சம்மதம் இல்லாமல் நீங்கள் நிலத்தை கையகப்படுத்த முடியாது. அரசாங்கத்துடைய திட்டமாக இருந்தால் 70% விவசாயிகள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். தனியாருக்காக நீங்கள் அந்த நிலத்தை கையகப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அந்த திட்டத்திலே சம்பந்தப்பட்ட 80% விவசாயிகள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழிச்சாலை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு சட்டத்திற்கு விரோதமாக எல்லா விதமான காரியங்களும் இங்கே நடைபெறுகிறது. இது சரியா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஏறத்தாழ 400 விவசாயிகளுக்கு சொந்தமான நிலம் இந்த திட்டத்தால் 400 குடும்பங்கள், விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஒரே வாழ்வாதாரம் இந்த நிலம் மட்டும்தான். இந்த நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் வாழ்வதற்கு வேறு வழியே இல்லை. கூலிக்காரனாக மாறுவதை தவிர வேறு வழியே கிடையாது. விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் 2013ஆம் ஆண்டு சட்டம் என்பது இங்கே கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடந்து கொள்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் ஏன் தயங்குகிறது அல்லது அமல்படுத்த மறுக்கிறது? விவசாயிகளுக்கு 2013ஆம் ஆண்டு சட்டத்தில் நிலம் கையகப்படுத்தப்பட்டால் அந்த விவசாயிகளுக்கான முழுமையான இழப்பீட்டையும் அந்த விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் செலுத்திய பிறகுதான் நிலத்துக்குள் நீங்கள் கால் வைக்க வேண்டுமே தவிர, நிலத்தை நாங்க எடுத்துட்டோம், பணத்தை பத்தி நீ எங்க வேணாலும் போய் பேசிக்க, நீதிமன்றத்துக்கு போய்க்க, கலெக்டர்கிட்ட பேசிக்க, நாங்க பாட்டில் வேலை செய்வோம் என்பதற்கெல்லாம் சட்டத்தில் கடுகளவும் இடமில்லை. ஆகவே இங்கே நடந்து கொண்டிருப்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதமான முறையில் அந்த சாலை பணி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த சாலை பணி நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சம்பந்தப்பட்ட விவசாயிகளை அழைத்து பேசி 2013ஆம் ஆண்டு சட்டப்படி அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கும், இழப்பீடு வழங்குகிற பணி முழுமையாக நிறைவேறுகிற வரை அந்த பணிகள் நிறுத்தப்படுவதுதான் சட்டப்படியாக நீங்கள் செய்ய வேண்டியது. இது என்னுடைய கோரிக்கை அல்ல, சட்டப்படியாக நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான். ஆனால் ஒப்பந்தக்காரர்கள் ரவுடிகளை வைத்துக் கொண்டு விவசாயிகளை தாக்குவது, விவசாயிகளை விரட்டுவது போன்ற சட்டவிரோத காரியங்கள், விரோதமான காரியங்களில் சாலை போடுகிற ஒப்பந்தக்காரர்கள் ஈடுபடுகிறார்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன். ஒப்பந்தக்காரர்கள் விவசாயிகளை தாக்கினால் விவசாயிகள் ஒப்பந்தக்காரர்களை திருப்பி தாக்குவார்கள், ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள். என்னுடைய நிலம், என்னுடைய உரிமை, என்னுடைய நிலத்தில் என்னுடைய சம்மதம் இல்லாமல் எவன் நுழைந்தாலும் நாங்கள் விரட்டி அடிப்போம் என்பதுதான் விவசாயிகள் எடுக்க வேண்டிய நிலை. ஒரு சின்ன பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் தேவையற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியல்ல. ஆகவே மாநிலம் முழுவதுமே நான் சொல்ல விரும்புவது, வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலம் தேவையா? நிச்சயமாக தேவை. ஆனால் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலம் வழங்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? அந்த நிலத்தை நம்பி இருந்த விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? இல்லைன்றால் 2013ஆம் ஆண்டு சட்டம் ஏட்டிலே இருக்கும், நாங்கள் விருப்பப்படி தான் செயல்படுவோம் என்று சொன்னால் அந்த சட்டத்துக்கு ஏற்ற மரியாதை இருக்கிறது. எதற்காக அத்தகைய ஒரு சட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்? ஆகவே மக்கள் பாதிக்கக்கூடிய இத்தகைய பிரச்சனைகளின் மீதெல்லாம், அது வேலையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், குடிமனை பட்டா பிரச்சனையாக இருக்கட்டும், நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்துகிற பிரச்சனையாக இருக்கட்டும், நிலமற்ற ஏழைகளுக்கு நிலம் வழங்குகிற பிரச்சனையாக இருக்கட்டும், பஞ்சமி நிலத்தை மீட்டு பஞ்சமர்களிடமே திரும்ப ஒப்படைக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், இத்தகைய பிரச்சனைகள் எல்லாமே மக்களுடைய வாழ்வாதாரத்தோடும் வாழ் உரிமையோடும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கிற முறையில் இந்த பிரச்சனைகளில் எல்லாம் வகுப்பாளத்தை இருக்கிற அந்த அரசியல் பிரச்சனை உட்பட அனைத்திலும் இடதுசாரிகள் இன்றைக்கு எப்படி இங்கே கரங்கோர்த்து நின்றோமோ அதை போல கரங்கோர்த்து நின்று மக்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்வுரிமையை பாதுகாப்பதில் கூட்டாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.